நீலகிரி மாவட்டம் மேட்டுப்பாளையம் வனப்பகுதியிலிருந்து 2 பச்சிளம் குட்டிகளுடன் கூடிய 8 யானைகள் பரளியார், KNR, காட்டேரி பூங்கா, நஞ்சப்பசத்திரம் என சுற்றித் திரிந்து காட்டேரி பூங்காவை சேதப்படுத்தியது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் கடந்த 10 நாட்களாக தாய் யானையும் ஒரு குட்டி யானையும் பிரிந்து சென்ற நிலையில் 8 யானைகள் மட்டுமே கிளென்டன், ரன்னிமேடு, நான்சர்ச் போன்ற பகுதிகளில் உணவு தேடி சுற்றித் திரியும் பொழுது பள்ளி மற்றும் ரேஷன் கடைகளை உடைத்து சேதப்படுத்தியது. இதனால் குன்னூர் வனசரகர் ரவீந்திரநாத் தலைமையில் வனவர்கள் மற்றும் வன காப்பாளர்கள், வேட்டை தடுப்பு காவலர்கள் யானைகளை விரட்டும் பணியில் ஈடுபட்டிருந்தனர். இந்நிலையில் இரவு கிளென்டன் பகுதியில் யானைகளை விரட்டும் பொழுது வேட்டை தடுப்பு காவலர் லோகேஸ்வரன் படுகாயமடைந்து உதகை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். மேலும் இன்று குன்னூர் மேட்டுப்பாளையம் தேசிய நெடுஞ்சாலையில் லாஸ் நீர்வீழ்ச்சி அருகே 8 காட்டு யானைகள் முகாமிட்டுள்ளதால் வனத்துறையினர் புகையிட்டு ஊருக்குள் வராமல் தடுத்து மீண்டும் மேட்டுப்பாளையம் வனப்பகுதிக்கு அனுப்பும் பணியில் தீவிரம் காட்டியுள்ளனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.